நீங்கள் ஜோதிடராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சா போதும். தயவு செஞ்சு தாத்தாக்கோ பாட்டிக்கோ பக்கத்து வீட்டுக்காரருக்கோ எதிர் வீட்டுக்காரரோ இல்லை பக்கத்து நாட்டுக்காரருக்கோ எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஒரு கம்பெனியோட ஹெச்ஆரா இருக்கிறேங்க, நான் எங்க தாத்தா ஹெச்ஆருங்க, எங்க பாட்டி ஹெச்ஆருங்க, எங்க அப்பா ஹெச்ஆருங்க, அதனால நான் ஹெச்ஆருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எவ்வளவு பெரிய நான்சென்ஸ். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப பரவலா பேசப்படுது. வணக்கம், நான் உங்கள் கீப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. எவ்ரி இயர் வி ஹியர் அபவுட் கன்னி ராசி பேட்லி, நத்திங் டிஃப்ரெண்ட் பட் ஸ்டில் வி live suffer everything, we are not disappear but we still strong move. ஓகே, ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, வருஷம் இப்படி தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் வச்சு ஹார்ட் ஒர்க்கிங்லாம் பண்ணி இப்படி வந்துடலாம் அப்படின்னா, ஐயா நல்லா பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் வேற ஒரு கண்ணோட்டம், டோட்டலாக வேற ஒரு கண்ணோட்டம் இருக்கிற ஒரு ஜோதிடருங்க நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், இப்போ எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன், எனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ நான் சாப்பிடுவேன், எனக்கு என்ன உடுத்தணும்னு தோணுதோ நான் அந்த ட்ரெஸ் தான் பண்ணுவேன், எனக்கு எங்கே போகணும்னு தோணுதோ என்ன அதை தான் பண்ணுவேன். அதே மாதிரி ஜோசியத்தில் எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் பேசியிருக்கிறேன். கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஜக்பாட் அடிக்குது, அது அடிக்குது, இது அடிக்குதுன்னு. என்ன வந்தோடனே கன்னிராசிக்காரங்க என்னங்க வேலை பிரச்சனை இருக்குதா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை நம்பி காசை போட்டு ஏமாந்துட்டீங்களா, இப்படின்ற மாதிரி சில விஷயத்த நான் கேட்பேன். ஓகேங்களா? உண்மையிலேயே கோச்சார சனியை கொஞ்சம் அதிகமாக ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறேன்ற மாதிரியான சில விஷயம்தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜோதிடம்ன்றது பார்த்துக்குங்க, பாதுகாப்பாக இருங்க, ஆனால் பிரச்சனை வந்தே ஆகும். இதுதாங்க என்னோட கான்செப்ட். நீங்கள் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எனக்கு ஒரு 2000 வேலை கொடுத்துருங்க, இந்த பூஜை பண்ணிடலாம், அந்த பூஜை பண்ணுறதுனால அது மாறிடும், இது மாறிடும், எங்கள் தாத்தா ஜோசியருங்க, எங்கள் அப்பா ஜோசியருங்க, அதனால நான் ஜோசியருங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது குவாலிஃபிகேஷனாக கொடுத்தா, எங்கள் தாத்தா டாக்டருங்க, எங்கள் அப்பா டாக்டருங்க, அதனால நான் டாக்டராக ட்ரை பண்ணுறேங்கன்னு யாராவது சொல்கிறத நம்புறது முட்டாள்தனம் தானே. அதுக்கு நிகரான ஒரு விஷயம். அதனால நீங்கள் ஜோதிடராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சால் போதும். தயவு செஞ்சு தாத்தாக்கோ பாட்டிக்கோ பக்கத்து வீட்டுக்காரருக்கோ எதிர் வீட்டுக்காரரோ இல்லை பக்கத்து நாட்டுக்காரருக்கோ எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஒரு கம்பெனியோட ஹெச்ஆரா இருக்கிறேங்க, நான் எங்கள் தாத்தா ஹெச்ஆருங்க, எங்கள் பாட்டி ஹெச்ஆருங்க, எங்கள் அப்பா ஹெச்ஆருங்க, அதனால நான் ஹெச்ஆருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எவ்வளவு பெரிய நான்சென்ஸ். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப பரவலா பேசப்படுது. பரம்பரையா அவருங்க, பரம்பரையா இவருங்க இல்ல. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேற வேற விஷயம் இருக்கு. அதுல கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப டைம் கொஞ்சம் சரியில்லை, அதனால பார்த்துருங்க, திருமண ஏற்பாடுகள் செய்யாதீங்க, முதலீடுகளை செய்யாதீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது 2026 ஜூன் 15. ஓகே, முதலீடுகளை செய்யாதீங்க. இந்த வீடியோ என்னன்னு நீங்க கன்னிராசிக்காரங்களா இருந்தா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இன்னொன்னு, எந்த இடத்துலையும் வீடியோ ஆஃப் பண்ணுறதோ, கமெண்ட் டிலீட் பண்ணுறதோ, என்ன ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் என்னோட வீடியோவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஷேர் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், சாமி பாட்டு படிக்கிறது, நோ. எனக்கு நான் கிளியராக இருக்கேங்க, நான் சொல்கிறது உண்மைன்றது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். மீறி தப்பாக போனால் கூட அதை மறைச்சிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆமாங்க தப்பாக போச்சு, இந்த இடத்துல தப்பாக தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத அட்மிட் பண்ணிக்குவேன், டினை பண்ணவே மாட்டேன். அதுதான் என்னோட ஒரு பெரிய ஒரு விஷயம், எனக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கன்னிராசிக்காரங்க அத்தனை பேரும் பார்த்துருங்க அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கு காரணம், 2020 மிதுன ராசிக்காரங்கெல்லாம் பார்த்துருங்க, 2022 கடகராசிக்காரங்கெல்லாம் பார்த்துருங்க, 2024 சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் பார்த்துருங்கன்னு சில விஷயத்த நான் சொன்னேன். ஏன்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ பேசக்கூடிய கடகராசிக்காரங்க அண்ணன் சொன்னது பூராவும் நடந்துருச்சுன்னு. இதில் இன்னொன்று சொல்லுவேன், தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் ஜோசியம் பார்க்க போய் ஏமாறாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ போனால் இந்த பரிகாரத்தை செய், அந்த காசை கொடு, மந்திரம் வச்சுட்டான், செய்வனை வச்சுட்டான், இப்படியே ஓடும், உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் போய்கிட்டு இருக்கும். அதனால எதையுமே நம்பாதீங்க. இந்த காலகட்டம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணி வெளியில் வாங்க, வெளியில் வந்த பிறகு நல்லது நடக்கும். எப்போ கன்னிராசிக்கு இது அஷ்டம சனி முடியும்? 2027 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறது, 2029 முடியும். 2.5 வருஷம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உத்திரம் சித்திரை அஸ்தம் மாதிரியான அந்த ஆர்டர்லேயே வருவீங்க. இந்த ஆர்டர்லேயே சில கஷ்ட அமைப்புகளை தாண்டி வந்து வாழ்க்கை செட்டில் ஆகிறத பார்ப்பீங்க. தேவையில்லாத நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகிறதும், பணம்னா என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும். இதற்கு சில விஷயத்த ஃபேஸ் பண்ணுன்றது தாங்க ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு பார்த்து பாதுகாப்பாக இருந்துக்குங்க, யாரையும் நம்பாமல் இருங்க. தேர்ட் பர்சனுக்கு எந்த விதமான அமைப்புகளையும் நம்பி பணமாவோ பொருளாவோ கொடுக்காதீங்க, இருக்கிற வேலையை விடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் தாங்க நான். வேற எதுவுமே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, என்ன வந்து நேராக பாருங்க, இத்தனை வேலைக்கு பூஜை பண்ணுங்க, நோ.
சாமி அவங்க மதத்தின் வழி சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஆனா இதனாலயோ என்னமோ என்கிட்ட வந்து வெறும் இந்துஸ் மட்டும் ஜாதகம் பார்க்கறது இல்ல. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அது வெளியே சொல்லிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நானே உங்களுடைய மதத்தினுடைய நம்பிக்கைப்படி இறை வழிபடி செய்யுங்க, ஆனால் ஒரு லாஜிக்கலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? இதுல ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. எந்த இடத்துலையும் எனக்கு ஞாபகம் இல்லைங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு விழுந்து கெஞ்சக்கூடிய அமைப்புலாம் இல்லை. இதெல்லாம் கெஞ்சாமலே தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறாங்கன்றது நான் பேசக்கூடிய விஷயம் உண்மை அப்படின்ற காரணத்தினாலங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.